ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களுக்கும் ஒன்றுமே இல்லாமல் என்னை வந்த செதுக்கி உருவாக்கிய ஆசான்மார்களுக்கும் என் தெய்வங்களுக்கும் முதல் வணக்கத்தை பதிவு செய்து கொள்கிறேன். ஓம் கணபதியே நமக, ஓம் கந்தாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் சோம் சரணமாய நமக. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் தை மாதம் 4ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜனவரி மாதம் 18ஆம் நாள் கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். அதற்கு சில கடின முயற்சிகளும் கடின உழைப்புகளும் உங்களுக்கு தேவைப்படும். பூர்வ புண்ணிய பலத்தினால் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மூத்தோர் பெரியோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அக்கம் பக்கத்தினால் விரயங்கள் உண்டாகும். தொழிலில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். துரிதமாக செயல்பட்டு காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். நண்பர்கள், பெண்கள் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். லாப வருமானத்திற்காக சில பயணங்களை செய்வீர்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் சில தடைகள் இருக்கலாம். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய பேரும் புகழும் உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும். ரிஷபம், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் சில தடைகளுக்கு பின் வெற்றி பெறும். உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்கள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் செல்வாக்கு உயரும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் முன்னேற்றங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும். அவை கவனமாக இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும். எதிர்பாராத விமர்சனங்கள், வீண் பலிகள் வந்து சேரும். அதற்கெல்லாம் தயாராக இருந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவருடைய செல்வாக்கும் பேரும் புகழும் உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும். மிதுனம், புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். வியாபார வணிகம் நன்றாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீட்டாளர்கள், புதிய கூட்டாளிகள் சேர்ந்து உங்களுக்கு வணிகத்தையும் வியாபாரத்தையும் நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவார்கள். சகோதரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பார்த்த போட்டி வகைகளில் வெற்றிகள் பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் வருவதில் சிரமம் இருக்கும். நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்களிடம் கவனமாகவும் கண்ணியமாக பழக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். அதனால் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் நீங்கள் இன்று அனுகூலத்தையும் ஆதாயத்தை பெறுவதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும். கடகம், பேச்சில் நிதானம் தேவை. பேசி பேசி உங்களுடைய பணிச்சுமையை நீங்களே கூட்டிக் கொள்வீர்கள். பேச்சில் தளம் தாழ்ந்து போக வேண்டாம். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் வந்து சேரும். நிர்வாக தலைமைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்கள் சகோதரர் நண்பர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். பிரச்சனைகள் தரும் என்பதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள்.
சிம்மம், உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் முதலில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாட்களாக இருக்கிறது. நீண்ட நாள் விருப்பங்கள் இன்னும் நிறைவேறி மகிழ்ச்சியை கொடுப்பார்கள். இருந்தாலும் உங்களுடைய நிர்வாகத் திறமைக்கு சில சோதனைகள் ஏற்படும். அது சோதனைகள் ஏற்படும் அப்படின்னா இன்றைக்கி பணிச்சுமை அதிகரிக்கும். அதாவது செய்ய வேண்டிய வேலையை திருப்பி செய்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது. நண்பர்கள், பெண்கள், சகோதரிடம் கவனமாக பழகுவது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். வியாபார வணிகம் சம்பந்தமான பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். எதிர்பாராத வரவு உண்டாகும். குழந்தைகளுடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழிலில் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். கன்னி, உங்களுடைய திறமைகள், திட்டங்கள் எல்லாம் இன்று வெற்றி பெறும். உங்களோட உறவினர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற உங்களுக்கு நிர்வாகத் திறமை, ஆளுமை திறமை உதவிகரமாக இருக்கும். பெண்கள், சகோதர, நண்பர்கள் எல்லாம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் தெளிவான திட்டங்கள் வெற்றி பெறும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு இறை வழிபாட்டு புனிதத்தை செல்வதற்கு தயாராக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் மலரும் நுண்ணிகளாக பழையவற்றை பேசி மகிழ்ந்து இந்த நாளை கடந்து செல்வீர்கள். துலாம், தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். உங்கள் திறமைகள், ஆளுமை திறமைக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்கள் எல்லாம் உங்களுக்கு திட்டங்களுக்கு வெற்றி பெற உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் சில பணிச்சுமைகள், பணி அழுத்தங்கள் ஏற்பட்டால் இறுதி வெற்றி உங்களுக்கு. குழந்தைகளால் பேரும் புகழும் உண்டாகும். தொழிலில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். வம்பு வழக்குகளை என்று தேடி போக வேண்டாம். அதுவும் தொழில் சார்ந்த வழக்குகளை என்று ஒத்தி போடவும். தொழிலில் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்படும். இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே என்பதால் அதை சுகமாக கருதி கொள்ளுங்கள். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய திறமை உங்களுக்கு இன்று உறுதுணையாக இருக்கும். ஆகவே இந்த நாள் இனிய நாள். விருச்சிகம், உங்களுடைய பேச்சினால் செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களுக்காக உங்களுடைய நிர்வாகத் திறமை பயன்படும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாம் அதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். உறவினர்களோடு சில பயணங்கள் செல்வீர்கள். தொழிலில் உங்கள் இலக்குகளை, இலட்சியங்களை அடைந்து வரலாற்று சாதனை புரிவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவைக்கு தேவைப்படுகிறது. தொழில் சார்ந்த வழக்குகள் என்று பிரச்சனைகளை கொடுக்கும். உங்களுடைய வாக்கு திறமையால் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். ஒரு புதிய நபர்கள் குடும்பத்தில் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார். ஆகவே இந்த நாள் இனிய நாள். தனுசு, இதுவரை இந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்களுடைய பேச்சு திறமையாலும் ஆளுமை திறமையாலும் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாம் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். உங்கள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும். குழந்தைகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகள் நன்மை தரும். தந்தையாரின் ஆரோக்கியத்தை தாவனம் தேவை. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் ஏற்படுவதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மகரம், தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதிப்பீர்கள். இருந்தாலும் சில விமர்சனங்களையும் வீண்பலிகளையும் சந்திக்க நேரிடும். நீண்ட நாட்களாக கிடப்பிருந்த திட்டங்களெல்லாம் எடுத்து இன்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். ஆளுமை திறமை, நிர்வாகத் திறமை வெளிச்சத்திற்கு வரும். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தர் உங்களை சார்ந்திருப்பதால் அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்.
போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் வர தாமதமாகும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வம்பு வழக்குகளை இன்று தேடியும் போக வேண்டாம். வந்தால் தவிர்த்து கொள்வதும் நல்லது. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் இன்னும் ஒரு இனிய நாளாக இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. கும்பம். இதுவரை இந்த பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் நீடி தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதிக்கப் போகிறீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் மூத்தோர் பேச்சு கேட்டு நடப்பீர்கள். அவர்கள் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் ஆளுமை திறமையால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் வெற்றியை தரும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதிப்பீர்கள். வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துறை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மீனம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அதற்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படும். சில எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும். இருந்தாலும் வெற்றி உங்களுக்கே என்பதால் வெற்றிகரமாக நீங்கள் கம்பீரமாக நடைபோட்டு காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தொழிலில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்களுடைய ஆளுமை திறமை அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் உண்டாகும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழும் பெற்றுத்தரும். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. வந்த வம்பு வழக்குகளை தவிர்த்து கொடுங்கள். நீங்கள் தேடியும் போக வேண்டாம். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு முன்னேற்றமும் லாபமும் அனுகூலமும் அதிகரிப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருப்பதோடு இல்லாமல் ஒரு இனிய நாளாகவே இருக்கப் போகிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள்புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கெல்லாம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தன் உன்னை காண